வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அயன் கிராஸ் த ரோட் டு நார்மாண்டி அப்படின்ற ஹாலிவுட் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வார் மூவி, அதுவும் வேர்ல்டு வார் 2 டைம்ல கேப்டன் முல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெர்மன் ஆஃபீஸரோட லைஃப்ல நடந்த சில சம்பவங்களை சொல்லக்கூடிய ஒரு படம். ஆக்சுவலி இந்த கேப்டன் முல்லர் வேர்ல்டு வார் 2ல ஜெர்மன் ஆர்மிக்காக சோவியத் யூனியனுக்கு அகைன்ஸ்டா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சண்டையில இவருக்கு சில பல காயங்கள் அப்படின்றது ஏற்படுது. அதனால நார்மாண்டி அப்படின்ற ஒரு பகுதிக்கு இவரை கூட்டிட்டு போறாங்க. அந்த நார்மாண்டி அப்படின்ற பகுதி நார்தர்ன் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா. சொல்ல போனா வேர்ல்டு வார் 2ஓட ஒரு ஹப் அப்படின்னே அதை சொல்லலாம். இந்த வழியா தான் வந்து யுஎஸ் ஆர்மி டி டே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாள்ல தன்னோட இன்வேஷனை தொடங்க போறாங்க. அதுக்காக சில போர் வீரர்களை அனுப்புறாங்க. அவங்களை இவங்க எப்படி சமாளிக்கிறாங்க, கடைசியா யாருக்கு என்ன ஆகுது அப்படின்றத இந்த படத்தோட கதை. பொதுவா ஒரு வார் மூவி அப்படின்னா நீங்க என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்ப்பீங்க? ஃபர்ஸ்ட் திங், அந்த வார் சீக்வன்சஸ் அப்படின்றது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு விதமான இம்பாக்ட் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகணும் எமோஷனலா. பட் இந்த படத்தில் இது ரெண்டுமே கிரியேட் ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். இன்ஃபேக்ட் அந்த வார் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் ரொம்ப டம்மியாக எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக மேக்கிங் வைஸ் பார்க்கும்போது விஷுவலாக இது வந்து ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி ஃபீல் கொடுக்கும். ஒருவேளை ரியலிஸ்டிக்காக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். பட் அதில் காட்டக்கூடிய சண்டை காட்சிகள் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதில் அந்த எமோஷனல் பார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில இழப்புகள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாமே அந்த அளவுக்கு வந்து எமோஷனலாக நம்மளை ட்ரிகர் பண்ணாது அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால் 2 குரூப் அடிச்சுக்கிறாங்க, அதில் யாரோ செத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. கிளைமேக்ஸ் ஏதோ ஒரு விதமான ஹீரோயிக் மொமெண்டோட முடிக்கணும்னு நினைச்சு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுவுமே ப்ராப்பராக கன்வே ஆகலை அப்படின்னே சொல்லுவேன். இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, நிறைய ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அந்த டி டேனா என்ன, அதே மாதிரி அந்த நார்மாண்டி அப்படின்ற அந்த பகுதியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கன்வே பண்ணப்பட்டிருக்கும். மற்றபடி இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வேலைக்கு ஆகலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. டைம் இருந்தால் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.